வந்துட்டானுங்கப்பா சைனீஸ்காரனுங்க. அது பாருங்க, டாட்டா காமிக்குது பாருங்க. நமக்கு ஒரு சூப்பர் பைக் வந்து டாட்டா காமிக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலுங்கிறது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக விங்ஸே ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ யூஸ் இல்லை. அந்த விங்ஸ் நமக்கு டாட்டா காமிக்குதுன்னா அது சுத்தமாகவே யூஸ் இல்லை. அது ஒரு ஃபேன்சி தான். ஆனால் ட்ராக்கில் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாது. இப்போ டாட்டா காமிக்குது பார்த்தீங்களா இப்படி இப்படி இப்படின்னு. சரி, அதனால யூஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்படின்னா, நான் நினைக்கிறேன் ட்ராக்கில் நீங்கள் வண்டி ஓட்டுவோம் 280 300 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டும் போது நீங்கள் லீன் ஆங்கிள் எடுப்பீங்களே, திரும்புவீங்களே, இல்லை இந்த சைடு திரும்புவீங்களே, அப்போது வந்து ரைட் சைடு இருக்கிறது கீழேயும் லெஃப்ட் சைடு இருக்கிறது மேலேயும். ஐ திங்க் இட் ஷுட் பி ஆட்டோமேட்டட். அது வந்து அந்த ஸ்டியரிங்கோட சென்சர் கூட அது கனெக்டடாக இருக்கும். அது சிக்னல் அனுப்பிச்சு தகுந்த மாதிரி அதே அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாப்ஸ் அதே ஒர்க். ஏரோப்ளைனில் நீங்கள் விண்டோ சைட் சீட் இருந்தால் வெளியே எட்டி பாருங்கள், அந்த பெரிய விங் சைடில் ரட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் அந்த ஃப்ளைட்டினுடைய டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி இது ரொம்ப சின்ன விதத்தில் ஒர்க் ஆகும் போல் தெரியுது. எனக்கு சரியாக தெரியல. எனியோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் கிரேட் கிமிக்ஸ். ஆனால் எந்த அளவுக்கு அது ப்ராக்டிகாலிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அஃபோர்டபுளாகவும் இருக்கும். 1000cc பைக், ஃபேன்சி. இது மேனுவல் வைங்க, செம ஜாலியாக இருக்கும். நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது இதே டீனேஜர்ஸ் இருந்த பொண்ணை பார்க்கும்போது கை காமிக்க வேண்டியதில்லை, இவனோட விங்கை வச்சு ஹாய் அப்படிங்களா. அதனால் இது ஹோப் இட்ஸ் மேனுவல். இட் கேன் பி கண்ட்ரோல் மேனுவல்.